வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். லாட்டரி பரிசு மற்றும் மக்களுடைய சேமிப்பு திட்டமாக இது முழுமையாக நம்மளுடைய தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசு அங்கீகரிக்கப்பட வேண்டிய திட்டம். ஒவ்வொரு மக்களுடைய சேமிப்பை அரசாங்கமே எடுத்து அதற்குரிய ஒரு முதலீடாக அனைத்து வகையான நம்மளுடைய கூட்டமைப்பு ஒரு தொழிலில் அதை முழுமையாக கொண்டு வந்து பங்களிப்பு கொடுக்கவும், அந்த மக்களுக்கு ஒரு 10 ஆண்டு கழித்து அதற்குரிய ஒரு லாபத்தை முழுமையாக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய திட்டமாகவும், இந்த லாட்டரி பரிசு எப்பவும் போலவும் அதற்குரிய பரிசுகள் பங்களிப்புகள் மக்களிடத்தில் கொண்டு வரும் பொழுது மிகப்பெரிய ஒரு ஆரவாரமான மக்களுடைய பங்களிப்பும் கிடைக்கும். இதனால் இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய நிதிநிலை கட்டுப்பாடு முழுமையாக சீரமைக்கப்படும். இதனால் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இந்த மார்ட்டின் குடும்பம் எண்ணற்ற இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலுமே ஒவ்வொரு கட்சி சார்ந்தும் அவர்களுடைய பங்களிப்பை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படியாவது இந்த லாட்டரியை தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட வேண்டும் என்று அங்கீகரித்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்தையுமே தடை செய்து தமிழ்நாடு அரசு இதற்குரிய பிரத்யேக ஒரு லாட்டரி பரிசு மற்றும் அதனுடைய அனைத்து வகையான முதலீடுகள் அனைத்துமே ஒரு சேமிப்பு கிடங்காக நம்முடைய அனைத்து மக்களுக்குரிய நலவாழ்வை ஏற்படுத்த அவர்களுக்குரிய ஒரு அடையாள அட்டை மற்றும் 10 வருடங்கள் கழித்து அந்த தொகையை முழுமையாக அவர்களுடைய குடும்பத்துக்கு நேரடியாக கொண்டு செல்வதற்குரிய அரசினுடைய நேரடி ஒரு பங்களிப்பு, ஒரு பதிவு பத்திர மூலமாக அது பங்களிப்பு கொடுக்கக்கூடிய சான்றிதழ் அளிக்க வேண்டும். இதனால் மக்களுடைய தின அன்றாட அவர்களுடைய அந்த ஒரு சேமிப்பு ஒரு பரிசாகவும் மற்றும் அவர்களுக்குரிய சேமிப்பாகவும் காத்திருக்கிறது. இந்த திட்டம் என்பது ஒரு நபர் அன்றாட அவர் வாங்கக்கூடிய அந்த லாட்டரி 500 ரூபாய் அல்லது 200 ரூபாய் 100 ரூபாய் கொடுக்கின்ற அந்த நபர்களுடைய முழு பணமை நம்முடைய அரசாங்கத்தினுடைய சேமிப்பு கிடங்கில் முழுமைப்படுத்தப்படும். இது 10 வருடம் கழித்து அந்த குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய தொகையாக அனைத்துமே பங்களிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சான்றிதழ் முழுமைப்படுத்தி தரப்படும். இது அனைத்து மக்களும் ஆதரிக்கப்பட வேண்டும். அரசாங்கமும் நம்மளுடைய அனைத்து வகையான இந்த சட்டத்திருத்தத்துக்கு உட்படும் போது இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த நிலைமை நம்மளுடைய நிதி பற்றாக்குறை அனைத்துமே நிவர்த்தி செய்வதற்குரிய பங்களிப்பு ஏற்படுத்தப்படும். நன்றி மக்களே.